ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடானதும் எல்லாம் நல்லா கொஞ்சம் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்குவோம். போட்டாச்சு. கடுகு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு கை நல்லா வெடிக்கட்டும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும். கடுகு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கணும். அதுக்குள்ளே நம்ம கார்லிக்கை கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணுறோம். இப்போ கார்லிக்கை கட் பண்ணிட்டுருக்கோம். 2 hours later இப்போ கார்லிக்கை வெட்டிட்டோம். இப்போ போட்டுடுறோம். போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விடணும். இது வந்து சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் வித்தவுட் சாஸ். வித் சாஸ். நம்ம வந்து கெட்சப் ஆட் பண்ண மாட்டோம். சோயா சாஸு, க்ரீன் சில்லி சாஸ், லைட்டாக சால்ட் போடணும். போட்டுக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். நல்லா வெங்காயம் டீப் கோல்டன் வர வரைக்கும் we have to fry that. Yes. கிண்டி விட்ட பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். இப்போ கிண்டி விட்டுட்டுருக்கோம். நல்லா டீப் ஃப்ரை ஆகுது. பாருங்கள் காய்ஸ். சட்டி லேசாக பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைஸ் எடுத்துகிட்டு வரோம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து சாஸ் ஊற்றணும். வாங்க பார்க்கலாம். சாஸ் இப்போ ஊற்ற வேணாம். பாருங்கள் எப்படி ஃப்ரை ஆகிருக்குன்னு. இப்போ ரைஸ் போடுறாங்க. ரைஸ் போடுறாங்க. உங்களுக்கு தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம். நாங்கள் அதுக்கு பதிலாக வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கிட்டோம். தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றுறோம். ஊற்றியாச்சு. கொஞ்சமாக சில்லி சாஸ் ஊற்றியாச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறோம். ரொம்ப லேசாக. ஓகே. லைட் பொடி டேஸ்ட்டுக்காக போடுறது மிளகாத்தூள். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு நல்ல டோஸ்ட்டு கொடுக்காங்க. நல்லா கிண்டி விடணும். பார்ப்போம். எட்டி பார்க்கலாம். நல்ல டாஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது நமக்கிட்ட இருக்க ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை கொஞ்சம் போடுறோம். ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக போட்டுடணும். ஓகே. பிகாஸ் இட்ஸ் அ பெப்பர் தேவை இருக்கிறதுனால we don't need any pepper. ஆமாம். இப்போது ஆயில் ஊற்றணும். ஆயில் ரிசல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். சாதம் கட்டி இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க. ஆமாம். If you need some more rice, add it on and rice dividers. இப்போ வாயில டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் காரம் சில்லி சாஸ். ஓகே.
கொஞ்சம் காரம் வேணும், அதனால சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம். sauce. இந்த நம்ம முத்து சொரையா செஃப் வந்து நிறையா உப்பு அள்ளி போட்டாங்க. அதனால நம்ம வந்து I was not கொஞ்சம் No. கொஞ்சம் ரைஸ் போட்டு அதில் சாஸ் ஆட் பண்ணுறோம். No, that's so wrong. I did not add It's more correct. salt because we already had salt. Okay, so we don't need any more salt. If you are going to fry the onions, make sure you don't add any more salt onto it because that's why it's become more salty, right? இங்கே தூரத்துலேருந்து பார்க்க புளிச்சாறு மாதிரி இருக்கீங்க. Yes, this is soya fried rice. Let us make sure to give it to Muthudarshan, the videographer. தேங்க்யூ. இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் வந்து சும்மா நொறுக்கி விட்டுருச்சு. கடைசி வியூ கட்டுறேன், பார்த்துக்கோங்க. சும்மா நொறுக்கி It's விட்டுருச்சு. called the garlic onion soya fried rice.